அதான் சார். அவர் வந்து தொடர்ந்து காமெடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அவர் காமெடி ரோலில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஹீரோவாக அவர் வந்து மாறினது வந்து வெற்றிமாறன் அவர்களோட கதையில் தான். ஆமாம் ஆமாம். அவர் கதை தேர்வுன்றது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி கதை தேர்வு தான் வந்து அவர் வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாமன் சொல்லிட்டு ஒரு படம் ட்ரெய்லரும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸை போய் இன்னும் அவரை வந்து ரீச் பண்ணுமோ அப்படி தான் போயிட்டுருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த மாமன் ட்ரெய்லரை நான் பார்த்தேன். அதாவது நம் உறவுகளை பற்றிய பெரிய அக்கறை இல்லாத ஒரு ஏரியாவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். முன்னெல்லாம் வந்து குடும்பத்தோடு போய் அத்தை வீட்லேயோ மாமா வீட்லேயோ தங்குறதெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இப்போ தாய் மாமன் உறவுங்கிறது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக மாறிப்போச்சு. இப்போ ஆனால் கிராமப்புறங்களில் இருக்குது, இன்னமும் மறையாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து சொல்கிற படங்கள்லாம் இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு. ஒரு காலத்தில் அந்த மாதிரி படங்கள் வந்து அற்புதமாக இருக்கும். இப்போ கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு, பாண்டியராஜ் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கலங்காமல் நீங்கள் வெளியில் வரவே முடியாது. அப்படி ஒரு கதையை அவர் எடுத்துருந்தார். அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ இந்த உறவுகளை சொல்கிற படங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இங்கே இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி படங்களை இங்கே யாருமே ரசிக்கிறது இல்லை, எதுக்கு இதை எடுக்கணும் அப்படின்னு இவங்க ஒதுங்குறாங்க. சீரியல் தான் இந்த வேலையை பார்க்குதே, நாம் எதுக்கு அப்படி எடுக்கணும்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிறப்பான கதையை செலக்ட் பண்ணி அப்படி ஒரு படத்தை அவர் பண்ணுறாரு. இப்போ கிழக்கு சீமையிலே படத்தை வந்து இன்றைக்கி போட்டாலும் ஓடும், அதில் இருக்கிற கண்டென்ட் அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி சூரி நடிக்கிறாரு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து சில படங்களை பண்ணுறதுங்கிறது தமிழ் சினிமாவுக்கே ஆரோக்கியமானது. ஏன்னா இந்த படங்களின் போக்கே எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரே வன்முறை, வெட்டு, குத்து, ரத்தம், இதை மட்டுமே ரசிக்கிறான். இப்போ மலையாளத்தில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு, முழுக்க முழுக்க ரத்தம் தான். வெட்டு குத்து அடிதடி ரத்தம், வெட்டு குத்து அடிதடி ரத்தம், இதுதான் அங்கே பெரிய ஓட்டம் ஓடிச்சு. இப்போ இது ஹிட்டுன்னு ஒரு படம், ஹிட் 3 நீங்கள் போய் பாருங்கள், வெளியில் வரும்போது உங்கள் சட்டையெல்லாம் ரத்தமாக இருக்கும். அப்படி ஒரு படம் அது ரசிக்கிறான். அப்போ இவங்களுடைய போக்கே மாறிக்கிட்டு இருக்குது. அதை மாற்றி மறுபடியும் இல்லைப்பா நமக்குன்னு உறவுகள் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிற படங்கள் வரணும்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார் யூடியூப்பில் ஒரு படத்தோட ட்ரெய்லருக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னால் வந்து அந்தளவுக்கு இருக்குது மாமன் படத்துக்கு சார். அதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ எமோஷன் சார். படமும் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைன்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் இந்த படம் எந்த மாதிரி சார் இது? இல்லை, தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், சூரிக்கு வந்து ஒரு கதை கேட்குற நாலேஜ் இருக்குதுன்னு. அது மாதிரி டைரக்டரை செலக்ட் பண்ணுற நாலேஜும் அவருக்கு நிறையவே இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் கவனமாக தான் அதில் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து அதான் சொல்கிறேனே, ஒரு படம் நீங்கள் ஹிட் ஆகிட்டனால தினந்தோறும் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து நிற்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணி கதையையும் சரி டைரக்டரையும் சரி செலக்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்கு. கதை நல்லா சொல்லுவாங்க, படத்தை சரியாக எடுக்க தெரியாது. படமே எடுக்க தெரியாது, கதை நல்லா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு மாதிரி சரியான விகிதத்தில் அமையிறதுங்கிறது எல்லாருக்குமே வாய்க்காது. அப்போ அந்த மாதிரி ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை, அதான் நீங்கள் சொல்கிறீங்களே பாசிட்டிவான கமெண்ட் நிறையா வந்திருக்குங்கிறீங்கள, அதுதான் இந்த காலகட்டத்தில் அந்த படத்தை இவ்வளவு கமெண்ட்டோடு ரசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுங்கிறது தானே. நானி அவர்கள் வந்து சொன்னார், எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னாக்கா மெய்யழகன் படம் தான். இவ்வளோ சண்டை காட்சிகள், பயங்கரமாக சிஜி ஒர்க்கு, இந்த மாதிரி நினைக்கிற ஹீரோவே இந்த மாதிரி ஒரு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆல் டைம் ஃபேவரட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார் சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இப்போ இந்த 96ன்னு ஒரு படம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ காதல் படங்கள் தமிழில் வந்திருக்கு. ஆனால் 96 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கூட எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம், அந்த எமோஷன் மாறவே மாறாது. அடுத்து இந்த காட்சி தான் நமக்கு தெரியும், ஆனாலும் அந்த காட்சி வரும்போது நமக்கு வந்து தொண்டை அடைக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு படம். அதுக்கப்புறம் மெய்யழகன் படத்தில் வந்து நமக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, அந்த படத்தினுடைய நீளம். ஒரு 2.25 மணி நேரம் படமாக இருந்ததுன்னா அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் தமிழில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய சொல்லணும்னு சொல்லி ஒரு 3 மணி நேர படமாக அதை எடுத்து வச்சது தான் பெரிய தலைவலியாக மாறிச்சு. இப்போ கூட அந்த இயக்குனர் வந்து அது நம்ம சொல்கிற கருத்துக்கு உடன்பட போகிறதில்ல. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க எடுக்கிறது காவியமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல காவியத்தை அவரே கொஞ்சம் லெங்க் ஆக்கி கெடுத்துட்டாரோங்கிற எண்ணம் வந்து எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து 10 நிமிஷமோ 8 நிமிஷமோ மேலே நான் கட் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தார். அதனால் அது தியேட்ரிக்கல் ஹிட்டு கிடையாது, ஆனால் ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட்டாக மாறிச்சு. இப்போ
நானி வந்து அந்த படத்தை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து அவர் அந்த படத்தை ரசிச்சிருக்கலாம், இன்னொரு காரணம் வந்து நானி தயாரிப்பில் அடுத்து கார்த்தி நடிக்க போகிறார். ஸோ அதனால் வந்து நம்முடைய அடுத்த பட ஹீரோவாச்சே, அவரை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசலான்னு கூட பேசியிருக்கலாம். நம்ம சூரி யோகி பாபா பற்றி பேசிட்டோம், அடுத்து நம்ம சந்தானத்தை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது. டிடி நெக்ஸ்ட்டு சார், இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த படம் எப்படிப்பட்ட படம் சார்? அது இல்லை, படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட படம் இல்லை கதை உங்களுக்கு தெரியல சார், ஏதாவது சொல்லியிருப்பாங்களா சார்? இல்லை அதுதான் இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு ஆவி பேய் பிசாசுன்னு அவர் ஃப்ளேவரில் அவர் சொல்ல போகிறார். ரொம்ப கலகலப்பாக எப்படி வந்து டிடி ஏற்கனவே அந்த படம் வந்து அவ்வளவு விழுந்து விழுந்து நம்ம சிரித்தோமோ அதே ஜானரில் இந்த படம் வரப்போகுது. அதுதான் சந்தானம்ங்கிறவர் எப்போவுமே நமக்கு வந்து நம்மளை வந்து ட்ரையாக வச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர், நம்ம வாங்குகிற காசு செரிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். ஸோ அதனால் அவர் நிறைய அதில் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே நமக்கு வந்து அப்படி இருக்குதே, அடடா அது வாங்குகிற அளவுக்கு இருக்குல்ல. ஸோ அதுதான் அது அந்த முழு படத்தையும் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை சில ட்ரைலர்கள் தான் உருவாக்கும். அதில் வந்து இது ரொம்ப முதன்மையாக இருக்குது சார். சந்தானம் வந்து காமெடியனாகவே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு எப்போ தோணுச்சுனாக்கா, இப்போ வந்து மதகத ராஜா இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டோமே சந்தானத்தை அப்படின்னு தோணுச்சு. அவர் தொடர்ந்து காமெடியனாகவே பண்ணியிருக்கலாமோ? அதுதாங்க அவருக்கு என்னென்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு பிறகு வந்தவர். ஆக்சுவலாக விஜய் டிவியில் சிவகார்த்திகேயன் அவரும் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தனியாக பண்ணார், இவர் தனியாக பண்ணார். அதற்கப்புறம் இவர் நடிக்க வந்து இந்த ஓகேலாம் பெரிய ஹிட்டான பிறகு விஜய் அவார்ட்ஸ்னு ஒன்று தராங்க. அதில் வந்து சிவகார்த்திகேயன் தான் காம்பியர். சந்தானத்தை அவர் அவ்வளோ வியந்து பேசுகிறார் அந்த காம்பியராக இருக்கிற சிவகார்த்திகேயன். அப்படியே காலம் மெல்ல மெல்ல மாறி இவர் பெரிய ஹீரோவாக வந்துடுறாரு, சந்தானம் வந்து காமெடியனாகவே இருக்கார். அப்போ அவர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அது பொறாமன்னு கூட வச்சுங்களேன். நம்மளோட ஒருத்தன் வளர்ந்தான், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இங்கே எங்கேயோ போயிட்டான், நாம் வந்து இன்னும் காமெடி பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு தோணும்ல. அப்போ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்கே வர்றாரு. வந்து தொடர்ந்து ஃப்ளாப்பு, அவரே சொந்த படம் எடுத்து பெரிய கடனாளியாக மாறுறாரு. அப்போ அந்த கடன்லேருந்து மீள்றதுக்குள்ளே அவரு நாக்கு தள்ளி போயிடுது. அப்படி இருந்தும் பிடிவாதமாக இருக்கார். இப்போ கடைசியாக வந்து உதயநிதியோ படத்தில் ஹீரோவாக நடிக்கும்போது சந்தானத்தை போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் ஓகேயில் வரும்போது உதயநிதியை வந்து அவ்வளோ பெரிய ஹீரோவாக நம்ம ரசித்தோம்னா அதுக்கு பாதி காரணம் சந்தானம் தான். பார்த்தா ஆமாம், வெறும் உதயநிதியை வச்சுக்கிட்டுலாம் அந்த படத்தை நம்ம ரசிச்சிருக்க முடியாது. அப்போ சந்தானம் வந்து உதயநிதியை தூக்கி தோளில் சுமந்துட்டு போனார். அப்போ நம்ம திரும்ப சந்தானத்தோட ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உதயநிதி கேட்கும்பொழுது, இல்லை சார் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், நோ காமெடின்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர். ஸோ அவ்வளவு பிடிவாதமாக இருந்த சந்தானம் வந்து மதகஜராஜா வந்து மாற்றுது அவர். இன்னொன்று வந்து ஒரு கடனாளி ஆகிட்டார், நம்ம காமெடி ஜானருக்கு வந்து தான் ஆகணுங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுத்து தான் டிடி எல்லாம் எடுக்க வந்தார். அப்போ என்ன பண்ணிட்டார், அப்பையும் வந்து அவர் ஈகோ இடம் கொடுக்கல. என்னடா சிவகார்த்திகேயன் அப்படிலாம் பண்ணுறாரு, நம்ம வந்து காமெடி பண்ணுறதா, சுற்றி இருக்கிறவங்கள பண்ண சொல்லிட்டு நம்ம அப்படி மேனேஜ் பண்ணுவோம்னு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் மதகஜராஜா வந்த பிறகு அடடா மக்கள் வந்து நம்மகிட்ட இதை தான் எதிர்பார்க்குறாங்க, நாம் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவர் ஒரு தெளிவான பாதைக்கு இப்போ வந்திருக்கார். எனக்கு வந்து எஸ்எம்எஸ் படம்லாம் அப்படி பிடிக்கும். எஸ்எம்எஸ் ஓகேலாம் அப்படிப்பட்ட படங்கள் அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரே, இப்படி நம்மளெல்லாம் வந்து இப்படி படுவேதனையில் தள்ளிட்டாரேங்கிறது ஒவ்வொரு முறையும் நான் எங்கேயாவது பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். சந்தானம் திரும்பி வந்துருங்கன்ட்டு. நல்ல வேலையாக வந்துட்டார். உள்ளபடியே வந்து அவருடைய படங்கள் தொடர்ந்து ஓடணும், இல்லைன்னா மறுபடியும் அவர் பழைய குருடி கதவை தொடடின்னு அந்த பக்கம் போயிடுவார். இந்த ஜானர் படங்கள் ஓடினா தான் அவர் தொடர்ந்து இங்கே இருப்பார். சார், நீங்கள் உதயநிதி கேட்டும் நடிக்காத சந்தானம் வந்து இப்போது சிம்பு கேட்டு உடனே நடிக்க ஓகே சொல்லிட்டார். எதனால சார் இருக்கும்? இந்த சிம்புவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி சின்னத்திரையில் இருந்த நம்மளை சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சிம்பு தான் அப்படிங்கிறதுல அந்த நன்றி கடனை வந்து நம்ம எப்போவுமே நினச்சிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கார் சந்தானம். அதான் சொல்கிறாரு, யார் ஃபோன் பண்ணாலும் நான் போயிருக்க மாட்டேன். சிம்பு வந்து எப்போ கூப்பிட்டாலும் நான் கதை கூட கேட்க மாட்டேன், சம்பளம் கூட பேச மாட்டேன், உடனே ஓகேன்னு சொல்லுவேன். அந்த கடமை எனக்கு இருக்குங்கிறார் அவர். சினிமாவில் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. வளர்ந்த பிறகு நீ யாருன்னு கேட்டு போகிற கூட்டம் தான் அது. ஆனால் இங்கே இன்னமும் அவர் சிம்புவையும் டி ராஜேந்தரையும் அவ்வளவு மரியாதையோடு அவர் பார்க்க சார். தமிழ் சினிமாவில் இது சாத்தியமா சார்? அது இருக்க சந்தானம் மாதிரி யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கல்ல.
அன்றைக்கி வடிவேலு பேட்டியை பார்த்தேன். ராஜ்கிரண் தான் அவருக்கு ஒரு பெரிய லைஃப்பை கொடுத்தாரு. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் வந்து முதல் நடித்த படம் வந்து டி ராஜேந்தர் படம் தான் அப்படிங்கிறார். சும்மா ஒரு அப்படியே ஏவிஎம்மில் நின்றுட்டு இருக்கும்போது நான் நடிக்கிறேங்க அப்படின்னு ஏதோ ஒரு சீனுக்கு தேடிட்டு இருக்கும்போது நான் பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காரு. சரி வாப்பான்னு நடிக்க வச்சுருக்காரு. ஆனால் அதை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் சொல்லணும்ல. கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு சீனில் நம்ம நடித்தது சொன்னோம்னா நம்ம வந்து வீக்காக போயிட மாட்டோமான்னு நினைக்காம அதை பதிவு பண்ணுறாரு பாருங்க. ஸோ இதெல்லாம் இருக்கணும். சினிமாவில் அப்படி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க.